எப்ப பார்த்தாலும் பசியா இருக்கா? ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தோணுதா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரெண்டே ரெண்டு ஹார்மோன் தான் நம்ம பாடியில. அதை பேலன்ஸா வச்சிட்டாலே போதும். இனி தேவையில்லாம பசி எடுக்காது. அதே சமயம் நம்ம உடம்ப வெயிட் போடாது. கிரில்லுன்னு ஒரு ஹங்கர் ஹார்மோனுங்க. நம்மளுக்கு எப்ப பசி எடுக்குதோ அந்த ஹார்மோன் அப்போ நம்ம பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்துரும் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது லிப்டின் ஒரு ஹார்மோனு. எப்ப நம்ம ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஹெவியா சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆகுதோ அப்ப அந்த ஹார்மோன் பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், போதும் இனி சாப்பிடாதன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் எப்ப பேலன்ஸா இல்லையோ அப்ப நம்மளுக்கு ஹெவியா சாப்பிடணும்னு தோணும், கிரேவிங் வரும். அதனால பாத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த வீடியோல அந்த ரெண்டு ஹார்மோனை எப்படி பேலன்ஸா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அதிகமான அளவு புரோட்டீனும் ஃபைபரும் ஆட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கிரில்லின் ஹார்மோன் லெவல் ரெடியூஸ் ஆயிடும். பிகாஸ் இந்த புரோட்டீன் அண்ட் ஃபைபரை நம்ம பாடி டைஜஸ்ட் பண்றதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். ரெண்டாவது ப்ராப்பரான ஸ்லீப்புங்க. 7 to 8 hours ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் இருந்தாலே போதும். கிரில்லின் ஹார்மோன் லெவலை ரெடியூஸ் பண்ணிடும். அதே சமயம் லிப்டின் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதிகமா சுகர், ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்னால வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ தட்டி விட்டுருங்க.